எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் நேயர்களுக்கு அன்பு நிறைந்த வணக்கங்கள். பொதுவா எல்லாருடைய வீட்லயும் அக்கா, தங்கச்சிங்க இருந்தாங்க வச்சுக்கோங்களேன். அண்ணன், தம்பிங்க 2 பேருக்கும் சரியான ஃபைட் நடக்கும். எப்ப பார்த்தாலும் அதாவது பொண்ணுங்கள அப்பா நல்லா பார்த்துப்பாங்க. பையன அம்மா நல்லா பார்த்துப்பாங்க. ரொம்ப பாசமும் அப்படிதான் இருக்கும். அப்பாங்களுக்கு பொண்ணு மேல அதிகமா இருக்கும். அம்மாங்களுக்கு பையன் மேல அதிகமா இருக்கும். அது எல்லார் வீட்லயும் நடக்கிற விஷயம் தான். இயற்கையான ஒரு விஷயம். கடவுள் படைத்த ஒரு நியதினே வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, அண்ணனா இருக்கிறவங்க, தம்பியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவள மட்டும் நல்லா பார்த்துக்கிறாரு. அப்பா எப்ப பார்த்தாலும் அவ என்ன கேட்கிறோ அதெல்லாம் வாங்கி தர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா மேல என்ன பண்ணுவாங்கன்னா, வெறுப்பா, கோவமா இருப்பாங்க. ஆனா உண்மையான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அப்பா மேல கோவப்படவே மாட்டாங்க. அப்பாவா இருக்கிறவரு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, பொண்ணா இருக்கிறவ நம்ம வீட்ல மிஞ்சி போனா ஒரு 22 வருஷம் இருப்பாளா? நம்ப வீட்ல இருக்கிற வரைக்கும் அவ மகாராணி மாரி நம்ம பார்த்துக்கணும். அதே புருஷன் வீட்டுக்கு போனா, அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா, எங்க அப்பா என்ன நல்லா பார்த்துக்கிட்டாரு. எங்க அம்மா என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு எந்த ஒரு குறை இல்லாம எங்க அப்பா என்ன நல்லா வச்சுக்கிட்டாரு அப்படின்ற அந்த உணர்வு அவளுக்கு இருக்கும். அந்த பாசம், அன்பு. அவ கஷ்டத்துல ஒருவேளை இருந்தா கூட, இத நினைச்சு அவ சந்தோஷமா இருப்பா அப்படின்றதுக்காக தான் எல்லா அப்பாங்களும் பொண்ணுங்கள அவங்க வீட்ல இருக்கிற வரைக்கும் பாசமா, அன்பா, அம்மா மாரி பார்த்துப்பாங்க. அப்பாக்கு அடுத்த அப்பாவா கூட பிறந்த அண்ணன், தம்பிங்க நீங்க தாங்க இருக்கணும். அத விட்டுட்டு அக்கா மேல பொறாமப்படுறது, தங்கச்சி மேல பொறாமப்படுறது, அந்த மாரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க அப்பாக்கு அடுத்த அப்பா நீங்க தானே! நீங்க தானே பார்த்துக்கணும். யோசிச்சு பார்க்கலாமா? என்னுடைய சேனல லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்றும் அன்புடன் உங்கள் உமா மகேஸ்வரி. நன்றி. வணக்கம்.